எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் எபிசோட் 141. 141ல நம்ம போன 140ல் 21 தண்டனை பார்த்தோம். பரிபாதாளம் வரைக்கும் பார்த்தோம். பரிபாதாளன்றது மது போதையில தன் கடமையை செய்ய தவறியவனுக்கு யமகங்கள் என்ன பண்றா, சிறுநீரை தண்ணிக்கு பதிலாக குடிக்க சொல்றான், குடிக்க சொல்லி கொடுக்குறான். அதுதான் 22 ஷரஹர்தம்னு பேர். ஷரஹர்தம்னா தற்பெருமை, தன்னைத்தானே பெரியவனா காட்டிக்கிறது. இந்த மாதிரி தற்பெருமையா இல்லையா, தன்னைத்தானே பெருமையா காட்டிக்கிறது. துரியோதனன் நிறைய பண்ணான் இதெல்லாம். ஆனா அவன் வீர சொர்க்கம் அடைஞ்சதுனால அவனுக்கு அந்த இது கிடைக்கல. அவன் சண்டையில போரிட்டு மாறுல நேரா அடி வாங்கி சுத்ததுனால அவனுக்கு இதெல்லாம் இல்லாம போயிடுறது. இந்த இது என்னன்னா, தன்னைத்தானே பெரியவனா நினைச்சுக்கிறது. என்னன்னா, தான் பெரியவன் இல்லை, பெரியவனா இருந்தா பரவாயில்ல, தான் பெரியவனா இல்லாமலே தன்னை பெரியவனா காமிச்சுக்கிறது. இவாளுக்கு என்ன தண்டனைன்னா, ஆடையின்றி மூவுலகளையும் சுத்தி ஓட விடுறதாம். பாவம் தெரு வரை ஓடிட்டு இருக்கணும். யமகிங்கர்கள் துரத்திட்டே வருவான். துணி இல்லாத ஓட விட்டு உங்களை பின்னாடி துரத்திட்டே வருவான். 3 உலகத்தையும் நீங்க சுத்தி சுத்தி வருவீங்க. பூலோகம், விண்ணுலகம், பாதாளம் மூளையும் சுத்திட்டு வருவீங்க. உங்களை யமகிங்கர்கள் துரத்திட்டே வருவான். அந்த அந்த தண்டனை தானே இது. ஷரகர்தம் இருக்கு. அடுத்தது 22வது தண்டனை. அது 23வது தண்டனை ரக்ஷணம்னு பேரு. எழுதுறதுன்னா எழுதிங்க ஒண்ணுன்னா. ரக்ஷணம்ன்றது என்னன்னா, நரமாமிசத்தை உண்ணுதல். இப்ப இன்னைக்கு நம்ம பாக்குறோம், நார்த்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நரமாமிசத்தை உண்ற அந்த சிவனடியார்களே நிறைய இருப்பான். அப்படியே வைராகின்னுவா. இந்த வைராகிகள்லாம் நரமாமிசத்தையே நரனையே சுட்டு தின்னுவான். அது நரமாமிசத்தை மனுஷ மாமிசத்தை சாப்பிடுவாளுக்கு என்ன பண்ணுவானா, அங்க தண்டனை என்ன, உடம்ப கொஞ்சம் கொஞ்சமா வெட்டிட்டு குறைச்சிட்டே வருவாளாம். பாவம் கழியும் வரை துன்புறுத்துவாங்களாம். இது மாதிரி உடம்ப கொஞ்சம் கொஞ்சமா கழிக்குது. முதல்ல விரலை கட் பண்றது, விரலை கட் பண்ணிட்டு அப்புறம் கணுக்கை வரைக்கும் கட் பண்றது, அப்புறம் முழங்கை வரைக்கும் கட் பண்றது, அப்புறம் கையை பூரா எடுத்துடுறது. இது மாதிரி அடுத்தது காலில் விரலை கட் பண்றது, நகத்தை பிடுங்கிறது, நகத்தை பிடுங்கிட்டு விரலை கட் பண்றது. இது மாதிரி இதுக்கு பேரு ரக்ஷணம்னு பேரு. 23வது. இது 24வது என்னன்னா சூலரோதம்னு வருது. சூலரோதம்ன்றது என்னன்னா, நயவஞ்சகமா ஒருத்தரை கொலை பண்ணிட்டு அவளை தற்கொலைன்னு மாத்தி விட்டுறது. ப்ரூவ் பண்ண முடியாத தற்கொலைன்றது ஆயிடும். அந்த மாதிரி பண்றவாளுக்கு என்னன்னா, கீழே நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குமா, மேல தலைகீழா கட்டி தொங்க விட்டுருவாளாம். கீழே நெருப்பு பாட்டி எரிஞ்சுட்டே இருக்கும், மேல தலைகீழா தொங்கிட்டே இருப்பாய்வா. அந்த சூடு ஏறிண்டே இருக்கும். தலைகீழா தொங்கிட்டு இருக்கிறதே பெரிய வேதனை. இந்த சூடு ஏறிண்டே இருக்குமா, அந்த பாவம் தீர்ற வரைக்கும் அந்த சூடு இருக்குமா. அது 24வது தண்டனை சூலரோதன்றது. 25வது தண்டனை என்னன்னா தந்தசூகம்னு பேரு. தந்தசூகம்ன்றது என்னன்னா, நம்பிக்கை துரோகம் செய்யறாள். நம்பிக்கை துரோகம் செய்யறா இல்லையா, ஒரு நம்பி உன்னை கொடுத்துட்டு போகும்போது அவளுக்கு இல்லைன்றது, நம்பி அவளுக்கு துரோகம் பண்ணிடுறது. அந்த நம்பிக்கை துரோகம் பண்றது, அதை நம்ம உடனே துரோகம் பண்றது நம்பிக்கை துரோகம். நம்பினவனுக்கு துரோகம் பண்றது இருக்கு இல்லையா, அந்த நம்பிக்கை துரோகம் செய்யறவாளுக்கு பல கிங்கர்கள் சூழ்ந்து சவுக்கால அடிச்சுட்டே இருப்பாளாம். யமகங்கள் சூழ்ந்து கட்டி வச்சுட்டு சவுக்கால மாத்தி 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 அடிச்சுட்டே இருப்பாளாம். ஏன்னா அவளுக்கு கை வலிக்கும்ல, அதனால ஒருத்தர் போயிட்டு இன்னொருத்தரோட கொடுப்பாளாம், சாக விட மாட்டாளாம். அந்த மாதிரி. அது 26வது தண்டனை என்னன்னா வடாரோதம்னு பேரு. வடாரோதம்ன்றது உயிர்கொலையை செஞ்சுட்டு பூலோக தண்டனையில இருந்து தப்பிச்சுடுவா. கொலை பண்ணிட்டு, ஆனா பூலோகத்துல அவனுக்கு தண்டனை கிடைக்காது. வாயில் தண்டனை எல்லாம் கொடுக்குறா இல்லையா, அதுல தப்பிச்சுடுறது, தப்பிக்க முடியாத மாதிரி. அதே மாதிரி அவனை என்ன பண்ணுவாளாம், உடலோட நவத்வாரங்கள் எதுன்னு தெரியும் இல்லையா, 2 கண்ணு 2 காது 2 கண்ணு 4, 2 மூக்கு 6, வாய் 7, சிறுநீர் இது மலத்வாரம், சிறுநீர் துவாரம், சிறுநீர் துவாரம், மலத்வாரம், இதுதான் 9. இந்த 9 மலத்வாரத்திலையும் இந்த 9 துவாரங்கள்லையும் நெருப்பு கை குச்சி இருக்கு இல்லையா,
நெருப்புல காய்ச்சின பழுத்த ஈட்டிய சொருகாலம், அதான் வடாரோதம்னு பேரு. இதை நீங்க சும்மா நினைச்சு பார்த்தாலே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகும். இதெல்லாம் நினைச்சோம்னா இந்த பாவங்கள்லாம் நம்ம பண்ணவே மாட்டோம் பூலோகத்துல, இந்த பிரிவில். அதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்றதே. இந்த பிரிவில் நம்ம பண்ணிட்டு போயிடுறது இல்லை, போன உடனே என்னென்ன அனுபவிக்கணும்ன்றத சொல்றேன். 27 என்னன்னா பர்வாவர்த்தம்னு பேரு. அது என்னன்னா விருந்தினரை ஒதுக்கி வச்சுவா, வெறுத்து ஒதுக்கிடுவா. நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு ஒருத்தர் வரான்னு வைக்கோ, அவளை வந்து ஒதுக்கி வச்சிருக்கிறது, அவளை வந்து வெறுக்கிறது, அவளை ஒதுக்கி வைக்கிறது. விருந்து வந்தவாளை என்றைக்குமே ஒதுக்கக்கூடாது, அவளை வெறுக்கவும் கூடாது. நம்ம வீட்டை தேடி வந்துட்டாலாம் அது பண்ணும், அவளை வந்து வரவேற்கணும், அவளுக்கான மரியாதையை கொடுத்து அனுப்பணும். அதை பண்ணாதவாளுக்கு என்ன இப்போ தண்டனைன்னா, சமட்டியால தலையில அடிச்சுட்டே இருப்பான். சமட்டியால தலையில அடிக்கிறதுனா ஒரு அடி எப்படி இருக்கும், யமகிங்கர்கள் வந்து, அதுவும் யமகிங்கர்கள் வந்து சமட்டியால அடித்தாலும் எப்படி இருக்கும், அந்த அடியை அடிச்சுட்டே இருப்பாளாம். ஆனால் உயிர் போகாது உங்களுக்கு. உயிர் போகிற மாதிரி நீங்கள் வாங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி தெளிச்சு எப்படி மறுபடியும் அடிப்பா. அது மாதிரி அது வந்து அதுக்கு பேர் வந்து பர்வாவர்த்தம்னு பேர். இதுக்கப்புறம் அது 28வது தண்டனை என்னன்னா சுசீமுகம்னு பேர். அநியாயமா பொருளை ஏற்றுறது, லாபத்துக்காக பதுக்கி வைக்கிறது. இன்னைக்கு பெட்ரோல் பண்றா இல்லையா, பெட்ரோல் எல்லாம் பதுக்கி வைக்கிறா, இதெல்லாம் வந்து லாபத்துக்காக பண்றது. லாபத்துக்காக பெட்ரோலை பதுக்கி வச்சு கவர்மெண்ட்டே சப்ளை பண்ணலன்றது வேற. ஆனால் சப்ளை பண்ணையே இல்லை என்கிட்ட இவ்வளோ கொடுத்தாங்க லாபத்துக்காக பதுக்கி வச்சுட்டு, அது நிறைய ஒரு பொருளுக்கு டிமாண்ட் வர போகிறது தெரிஞ்சவொடனே அதனோட பதுக்கல் வந்து ஜாஸ்தி ஆகிடும். இந்த மாதிரி பதுக்கி வச்சுருக்காளே இவாளுக்கு என்ன பண்ணுவோம்னா, எமகங்கள் வந்து காலால் பாவம் கழிகிற வரைக்கும் பந்தாடிட்டே இருப்பாளாம். ஒருத்தர் உதச்சி இன்னொருத்தர்கிட்ட தூக்கி போடுவார், அப்படியே உதச்சி அப்படியே காலாலேயே எச்சி இன்னொருத்தர்கிட்ட தள்ளுவார், இன்னொரு எமகங்கள் உதச்சி இன்னொருத்தர்கிட்ட தள்ளுவான். இது மாதிரியே காலம் பூராப்பான். அது மாதிரி பட்டுட்டே இருக்கணும். அதுதான் 28வது தண்டனை, சுசிமுகன்றது. அது அடுத்தது சண்டாளம். சண்டாளன்றது ஒரு தண்டனை. சண்டாளன்றது என்னன்னா குடும்பத்துக்கு துரோகம் பண்ணுறது. தன்னுடைய குடும்பத்துக்கு துரோகம் பண்ணி தன்னுடைய குடும்பத்துக்கு தெரியாத குடும்பத்துக்கு துரோகம், தன்னுடைய குடும்பத்துக்கே துரோகம் பண்றது. இவாளுக்கு என்ன தண்டனைன்னா, முதல்ல கண்ணை குத்திடுவாளாம் யமகிங்கர்கள், அப்புறம் நாக்கை புடுங்கிடுவாளாம். நாக்கை புடுங்கிட்டு கண்ணை குத்திட்டு சாக விடாத உயிர் இருக்கிற மாதிரி பண்ணி விட்டு போயிடுவாளாம். நாக்கு புடுங்கப்பட்டு கண்ணும் போயிருந்ததுன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அந்த 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 மாதிரி ஒரு வாழ்க்கை தேவையா? அந்த சாபம் தீர்ற வரைக்கும் நீங்க அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அது மாதிரி. அடுத்தது 30 சுயபோகம்னு பேரு. இந்த சுயபோகம்ன்றது என்னன்னா, விருந்து வந்திருக்கா இல்லையா, அவளுக்கு சாப்பிட கொடுக்காத, தான் மட்டுமே சாப்பிடுறது. இன்னைக்கு எங்க காலத்துல எல்லாம் யாராவது வந்தாலும் அவளுக்கு ஏதாவது கொடுக்காத இருக்க மாட்டோம். விருந்து வந்தவளுக்கு கொடுத்துட்டு தான் மட்டும் சாப்பிடுறது. அவளுக்கு என்னன்னா, அங்க எமலோகத்துல உணவு அவளுக்கு கொடுக்க, உனக்கு எமகங்கள் உணவு என்ன தெரியுமா கொடுப்பா? மலம், சிறுநீர், ரத்தம், இதுதான் உணவா. அதை கொடுத்து சாப்பிடணும் வாழம். அடுத்தது 31வது தண்டனை அசூசம்னு பேரு. அசூசம்னா பசுவை காலால் உதைக்கிறது. பசுவை காலால் உதைக்கிறதுன்றது ஒரு பாவம், மகா பாவம். அந்த பாவத்துக்கு அங்கே நகரத்தில் தண்டனை என்னன்னா, காலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பாலாம். உங்கள் காலை 1 இன்ச்சு பை இன்ச்சு வெட்டி எடுத்துகிட்டே இருப்பாலாம். அப்போ எப்படி நீங்கள் துடிப்பீங்க? அதான் அசூசம்னு பேர் அதுக்கு. அடுத்தது குருத்வேஷம். குருத்வேஷம்னு ஒரு தண்டனை. அது என்னன்னா, குருவை இகழறது. தனக்கு பாடம் கற்றுக் கொடுத்த வேலை இவன் என்ன பெருசாக கற்றுக் கொடுத்துறான், இவனுக்கே ஒன்றும் தெரியாது, இவன் வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க வந்துட்டான்னு இதுக்கு குருவை வந்து இகழறது, இகழ்ந்து பேசுறது. குருவை இகழ்ந்து பேசுற வாழ்க்கை என்னன்னா, காதுல இரும்பால ஆணி அடிப்பாளாம். காதுல அங்க இங்க எமர்கள் ஆணியை வச்சுட்டு அதை காதுக்குள்ள சொருகிட்டு சுத்தியாலாம் அடிப்பாளாம். இரும்பால ஆணிய காதுல அடிப்பாளாம். அது ஒரு தண்டனை, குருத்வேஷம்ன்றது. அடுத்தது அருவிநாசம்னு ஒண்ணு. அருவிநாசம்ன்றது என்னன்னா, அந்த குடிக்கிற தண்ணி இருப்பாங்க, தண்ணியில மலைஜலம் கழிப்போர். அதை பார்த்துக்குவோம், தண்ணியில மலைஜலம் கழிக்கக்கூடாது. இப்ப கூட சரி, தண்ணியில குளிக்கும் போது யூரின் போகக்கூடாது. யூரின் மேல போயிட்டு தான் குளிக்கிறதுக்கு உள்ள போகணும். உள்ள போய் இறங்கினா தண்ணியோட தண்ணி கலந்துறது யார் பார்க்க போறான்ட்டு பண்ணுவா, நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அது பண்ணக்கூடாது. அது மாதிரி பண்றது மகா பாவம். அந்த நீங்க குளிக்கிறது, அதனாலதான் குளிக்க போறதுக்கு முன்னாடி சிறுநீர் தனியா போயிட்டு அப்புறம் தான் குளிக்க போகணும். குளிக்கும் போது மலம் சிறுநீர் கழிக்க அவளுக்கு என்னன்னா, அவளுக்கு அடுத்த ஜென்மத்துல என்ன தண்டனைன்னா, அவ சேரையா மாறி
பேரையா வாழை மாற்றி பாறைகளுக்கு நடுவில் வச்சு நசுக்குவாளாம். நசுக்கும் போது அவள் சேர்த்து போனதான் சொல்லுவாங்க. பேரைகளை வச்சு இடுக்கலை வச்சு அவளை நசுக்குவாள். இதுதான் வந்து அந்த தண்டனை அருவி நான் சொன்னது. அடுத்தது 34வது தண்டனை தானிய போகம்னு. அதாவது தானியங்களை மற்றவங்கிட்ட திருடினவன். நெல் அரிசி கிராமத்தில் அதெல்லாம் இப்பயும் உண்டு. நெல் அரிசி இதெல்லாம் திருடிடுறது தானிய போகம். தானியங்களை திருடுறது, பிறரோட தானியங்களை திருடுறதுக்கு வந்து என்னன்னா அவனை எலியா மாத்திருவாளாம். எலியா மாத்திட்டு காகங்களை விட்டு கொத்த விடுவாளாம். தனியா மாட்டின்னு இருக்கும் எலியா. காகங்கள் கொத்திட்டே இருக்கும், உயிர் போகாது. அந்த மாதிரி ஒரு எமகைங்கிறவங்களும் அதை பண்ணுவாளாம். காகத்தை விட்டு கொத்த விடுவாளாம், ஆனா உயிர் போக விட மாட்டான். தானியத்தை பிறரோட தானியத்தை அடிச்சு விடுங்க, அதுக்கு பேர் தானிய போகம்னு பேரு. 35 வந்து பிறன்மனை ஆளன். அடுத்த மொய்பை வந்து அபகரிச்சுக்கிறது. அபகரிச்சுன்னு அந்த குடும்பத்தை தைக்க விடுறான் பார்த்தீங்களா, அவனுக்கு என்னன்னா அவனை வந்து குயிலா பிறக்க வச்சிருவாளாம். அவன் நம்ம குயிலா பிறந்துட்டு போய் நினைச்சிருந்தானா பல பட்சிகளும் அவனை துரத்தி கொத்துமா. ஆகாசத்துல வனாந்திரத்துல விட்டுட்டு அந்த இடத்துல விட்டுட்டு விண்பட்ட கொக்கு வல்லூர் கண்டன்னு ஒரு பாட்டு ஒட்டக்கூத்திற்காக ஒட்டக்கூத்திர எழுதின பாட்டு. விண்பட்ட கொக்கு வல்லூர் கண்டன்னு. ஆகாசத்துல பறந்துருக்கிற கொக்கு வல்லூரை பார்த்த உடனே என்ன பண்றதுன்னு தெரியாத முழிக்கணும். அது மாதிரி எனக்கு எதை வந்து மாட்டி முடிக்கிறீங்களேன்னு கவிஞர்களை பத்தி பாடுவார். கவிஞர்களை போட்டி கூப்பிடுவார் ஒட்டக்கூத்தர். அப்ப சொல்றது இது, விண்பட்ட கொக்கு வல்லூர் கண்டன்னு. ஆகாசத்துல தனியா மாட்டிட்ட கொக்கு ஆகாசத்துல போயிட்டீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது. எதுவுமே பதுங்கிறதுக்கு பாயறதுக்கு ஒதுங்கிறதுக்கு இடமே கிடையாது. அங்க ஒரு வல்லூரை பார்த்துட்டு அந்த கொக்கோட நிலைமை எப்படி இருக்கும், அந்த மாதிரியா. அது மாதிரி இவனை எலியா மாத்தி இவனை வனாந்திரத்துல ஓட விட்டு காகங்கள்லாம் துரத்தி அவனை கொத்துமா. அதுதான் பிற தானியங்களை திருடனுக்கு. 35 வந்து பிறன்மனையாளன். பிறன்மனையை அபகரித்தவனுக்கு, அவன் குடும்பத்தை தைக்க விடுவனுக்கு என்னன்னா குயிலா பிறந்துருவானோ. அவனை குயிலா பிறக்க வச்சு பல பட்சிகள் அவனை கொத்தும். அதான் பிறன்மனையை அடுத்த மனைவியை தீட்டவனுக்கு அதுதான் பனிஷ்மெண்ட். பல பட்சிகள் அவனை கொத்தும். அடுத்த மனைவி இருக்கும்போது தீண்டும் போது அவன் குடும்பம் கெட்டு போறது இல்லையா, அதனால அது அடுத்தவன் மனைவி இல்லாத அவளை விரும்பி வருது, இதெல்லாம் இன்னைக்கு உலகத்தில் நடக்குது, அதெல்லாம் வேற. ஆனா அடுத்தவன் மனைவியை வந்து ஒரு வலுக்கட்டாயப்படுத்தி வேற வழி இல்லாம சேர்றா பாருங்க, அதை சொல்றாரு இவர். அந்த மாதிரி போறவனுக்கு இந்த மாதிரி பிறன் மனையாளன்றது அதுதான். மனையாளன்னாலே அதான் பிறன் மனையாளன்னாலேயே அடுத்தவங்களை வந்து கட்டுப்படுத்தி கட்டாயப்படுத்தி போனான். பிறன் மனைவின்னா அது வேற, அடுத்தவனுடைய மனைவி. பிறன் மனையாளன்னா பிறன் மனைவியை தன்னுடைய கட்டவளுக்கு கொண்டு வருவோம், அவன் தான். அது மாதிரி அடுத்தது வந்து 16 வந்து குரு சண்டாளம்னு ஒரு தண்டனை. அது என்னன்னா குருவோட மனைவியை அபகரிச்சுக்கிறது, அவளை கூடுறது. அவளை தெரிஞ்சேதான், அவதான் தெரிஞ்சும் கூடுறது. தன்னுடைய குருவுடைய மனைவி கூடணும். என்னன்னா அவனை பன்னியா பிறக்க வச்சுட்டு எமகிங்கிறவர்கள் மலம் கழிச்சு அதை சாப்பிடுன்னு போகலாம், மலத்தை சுட வைப்பாளாம். குருச்சண்டாளனா பிறந்தவங்க அதுதான். எமகிங்கிறவர்கள் வந்து அவ இது பண்ணுவா, சாப்பிட சொல்லிட்டு நெருப்பு குண்டத்துல அக்னி குண்டத்துல போட்டு வாட்டி எடுப்பாளாம் பன்னிய. அந்த பன்னியை அவன் பிறந்துடுறா இல்லையா, அந்த பன்னியை வந்து இவர்கள் மலம் கழிச்சு அதை சாப்பிட வச்சுட்டு அந்த நெருப்பு குண்டத்துல போட்டு வதக்கி எடுப்பாளாம், சாக விட மாட்டான். அதை வச்சுக்கோ. கடைசியா 37 வந்து அக்னி சாகன்றது. அக்னி சாகன்றது என்னன்னா கொழுந்து விடாத நெருப்புல யாகம் செய்யறவன். எப்பயுமே யாகம் பண்ணும்போது நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்கணும். அதனாலதான் ஊதுவா பாருங்க, ஹோமம் எல்லாம் பண்ணும்போது ஊதி எரிய விடுவா. எரியாம புகஞ்சுட்டு இருக்கிறதுல செய்யக்கூடாது. அது மாதிரி செய்யறவனுக்கு என்னன்னா அவனுக்கு என்னன்னா நிறைய உணவு கொடுத்துருவானாம் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டுட்டே இருக்கு, அவன் சாப்பிட்றத நிறுத்தவே கூடாது. அவன் சாப்பிட்டுட்டே இருக்கு, ஜெரிக்காத வயிறு மொட்டி வயிறு வெடிக்கும். அவன் பாவம் தீர்ற வரைக்கும் அவன் சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதுதான் அவன் வேலை. சாப்பிட்டு அந்த சாப்பாடு அதிகமாகிட்டதுனாலேயே அவன் செத்து போடுவான். அந்த மாதிரி ஒரு தண்டனையை கொடுக்குறான். அது ஒரு தண்டனை. இந்த மாதிரி தண்டனைகளை சொல்றேன். இத்தனை தண்டனைகள் இருக்கு இதுல. இதை வந்து நாரதர் வந்து 37 தண்டனை மகாவிஷ்ணு வந்து கருடனுக்கு சொன்னது. அந்த நாரதர் வந்து தர்மருக்கு இந்த இடத்துல சொல்றார், இத்தனை தண்டனை இருக்கு இதுலன்னு. எங்க ஒவ்வொரு தண்டனையும் காட்டுவார். ஒரு கூண்டு போய் இது தண்டனை தான் தாமசரன் பேரு. இதுதான் இந்த தண்டனை கொடுக்கல, இந்த தண்டனை அனிதாமிஸ்வரன் பேரு. அனிதாமிஸ்வரன்னா இந்த தண்டனை. கும்பி பாகன்றது இது வரைக்கும் பாரு, இங்கதான் கும்பி பானம். சுவையான வாய்க்கு ருசியா உணவு பண்ணுறதா உயிர்களை கொண்டானே,
அவனை வந்து பாருங்க பாரு எண்ணெய் குப்பரையில் போட்டு பொறிச்சு எடுக்கிறா பாரு கும்பி பாகம். அதுதான் அதுதான் அந்த மாதிரி பண்றது அப்படின்றது ஒவ்வொரு தண்டனையாக கொண்டு போய் காட்டுவார் நாரதர். காட்ட காட்ட தர்மர் ஆச்சரியமா பார்ப்பார். அந்த மாதிரி இப்ப நான் உங்களுக்கு அந்த தண்டனைகள் என்ன மறுபடியும் சொல்றேன், வேணா எழுதிக்கிறவா எழுதிக்குங்க. தாமி சரம், அனிதாமி சரம், கும்பிபாகம், காலசூத்திரம், கௌரவம், மகாரௌரவம், அசிபத்திரம், பன்றிமுகம், அக்னிகுண்டம், கிருமி போஜனம், வஜ்ரகண்டம், அந்தகூபம், சான்மலி, வைதாரிணி, பூபோதம், பிராணிரோதம், விசசனம், லாலாபக்ஷம், விசக்ஷணம்னு பேர் இருக்கு. விசசனம்னு தமிழுக்காக அது மாதிரி கொடுத்துருக்கா. விசக்ஷணம்னு பேரு. விசக்ஷணம், லாலாபக்ஷம் 18 ஆச்சு. 19 சரமசேயதானம், 20 அவீசி, 21 பரிபாதாளம், 22 ஷரகர்த்தம் 22, 23 ரக்ஷணம், 24 சூலரோதம், 25 தந்தசூகம், 26 வடாரோதம், 27 பர்வாவர்த்தம், 28 சுசீமுகம், 29 சண்டாளம், 30 சுயமோகம், 31 அசூசம், 32 குருத்வேஷம், 33 அரிவிநாசம், 34 தானிய போகம், 35 பிறன்மனையாளன், 36 குருச்சண்டாளம், 37 அக்னிசாபம். ஆக இந்த தண்டனைகள்லாம் கொடுக்குறான். இந்த தண்டனைகள்லாம் அங்கே இருக்கின்றது நாரதர் சொல்றாரு. நாரதர் சொல்லும்போது தர்மர் ஆச்சரியமா கேட்டுக்கிறார். இதெல்லாம் இப்படியெல்லாம் கூட தண்டனை இருக்கான்னு கேட்கிறாரு. கேட்கும்போது அப்புறம் பார்த்தா கேட்ட உடனே பக்கத்துல முனகல் சத்தம் கேட்கும். யாரு இது முனகரா? யாரோ கூப்பிடுறாப்புல இருக்கு. தர்மான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. அண்ணான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. யாருன்னு கேட்பாரு. அதுவா, அது அர்ஜுனன் பீமனும் கூப்பிடுறான்னு வா. இதோ இங்க இருந்து துருபதன் கூப்பிடுறேன் பாரு, இதோ நான் இவன் கூப்பிடுறேன் பாரு, திருஷ்ணாதிபன் கூப்பிடுறேன் பாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு 4 பக்கமும் 4 சைட்டையும் அந்த வதானை பார்த்துட்டே கூப்பிடுவா. தர்மரை கூப்பிடுவா. தர்மரை கூப்பிட்டு நீங்க கொஞ்சமாவது இங்க இருக்கோ, கொஞ்ச நேரம் இருக்கோல, நீங்க வந்த உடனே எங்களுக்கு ஒரு நல்ல வாசனை, துர்நாற்றம்லாம் போய் கிடைச்சிது, நல்ல வாசனை கிடைச்சிது. நீங்க அருகையில் இருக்கும்போதே எங்களுக்கு எங்க வழியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு, நீங்க கொஞ்சம் இங்கேயே இருக்கோலன்னுவா. இவரை சொல்லாத தர்மரை. தர்மர் வந்து என்ன இது அநியாயமா இருக்கு. துரியோதனை வந்து அங்க அவ்வளவு இது பண்ணிட்டு இருக்கான், இங்க வந்து இது மாதிரி நடக்கிறது. இது மாதிரி இவாளெல்லாம் நல்லது பண்ணுவா தானே, இவாளெல்லாம் தர்மத்துக்காக தானே பண்ணா, இவாளெல்லாம் இந்த மாதிரி சாபத்துல இந்த தண்டனை எல்லாம் கொடுத்து இவாளையெல்லாம் கொள்றீங்களே நியாயமானு தர்மர்கிட்டயே கேட்பார். யமன்கிட்டயே கேட்பாரு. தர்மர் கேட்பார். தர்மர் கேட்கும்போது சொல்லுவார், அவாவாலும் பாவம் பண்ணியிருக்கான், ஒருத்தரும் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் பாவம் பண்ணியிருக்கான். அவாவா பண்ண பாவத்துக்கு தான் இது. துரியோதனோட பாவத்துக்கு அவனுக்கு வந்து அவன் மறுபிறகு எடுத்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது. அதனால்தான் அவன் சாகும்போது அவனை வந்து வெளியில கொண்டு போய் வச்சு கொள்றான் பீமன், குருஷேத்திரத்தை விட்டு. அந்த மாதிரி பண்றான். இங்க இருக்க இவா எல்லாருமே தப்பு பண்ணியிருக்கான். ஒருத்தரும் ஒவ்வொரு வகையில தப்பு பண்ணியிருக்கான். திருஷ்டாதிம்னன் வந்து திருஷ்டையில இருந்த துரோணரை கழுத்தறுத்தான். அது மாதிரி சாத்தியகி என்ன பண்ணா, பூர்ஷவசுவை கழுத்தறுத்தான். திருஷ்டையில இருந்த பூர்ஷவசுவை. நிராயுதபாணியா இருந்த கர்ணனை வந்து அர்ஜுனன் கொன்னான். பீமன் வந்து தகாத முறையில அறத்துக்கு புறம்பா சண்டை போட்டு, யுத்தத்துக்கு புறம்பா யுத்த நெறிமுறைகளை மீறி சண்டை போட்டு துரியோதனை அழிச்சான். சகாதேவன் வந்து பயங்கர கர்வப்பட்டு அவன் வந்து எல்லாரையுமே மதிக்காத பண்ணான். கர்வம், அவனோட கர்வத்தை அவன் கிருஷ்ணனையே கட்டி போட்டான். அவனுக்கு இருக்கு, அவங்க அறிவாளி தான், ஆனா கூட அந்த அறிவு இருக்குது, அந்த கர்வம் இருக்கக்கூடாது இல்லையா, அதனால அவனும் அனுபவிக்கிறான். நகுலனுக்கு வந்து தன்னோட அழகு இந்த உலகத்திலே கிடையாதுன்ற ஒரு எண்ணம் மனசுல. அது மாதிரிலாம் இருக்கு. அபிமன்யு வந்து எத்தனை பேரை கொன்னான் சண்டையில.
அபிமன்யு வந்து சண்டையில அவ்வளோ பேரை கொண்டுட்டானே. அபிமன்யு கையால கொண்டவா எத்தனையோ பேர், கடோத்கஜன் கையால செத்தவா எத்தனையோ பேர். ஆக இவாளையெல்லாம் கொண்டு இருக்கான். இதெல்லாம் வந்து யுத்த நடிப்பில் எப்படி கொண்டா கூட அது தப்பு தானே. அவன் வந்து இவங்கிட்ட சண்டைக்கு வரலையே. இவங்கிட்ட சண்டைக்கு வராத வாழை இவன் எதிர்த்து மும்பா அம்பால அடிச்சு தான் கொண்டான், கூட்டம் கூட்டமா கொண்டான் இல்லையா. அதையெல்லாம் சொல்றார். அதையெல்லாம் சொல்லி இதெல்லாம் அவள் பண்ணதுனால தான் இவளுக்கு இந்த தண்டனை இங்கே அனுபவிக்கிறா அப்படின்ட்டு, நீ கொஞ்ச நேரம் இருந்துவா. இருந்த உடனே நாரதர் கூப்பிடுவார். நீ வேணா நீ வந்துடு, நம்ம இந்திரலோகத்துக்கு போயிடலாம். இவா இங்கே இந்த இடத்துல நாள் ரொம்ப நாள் ஒரு நாள் ரொம்ப நாள் முடியாது வாடுவா. தர்மன் வரமாட்டேன்னுவார். வரமாட்டேன், நான் இவா கூடயே இருந்துருவேன், என்னவா இருந்தாலும் சரி. இவாள்லாம் என்ன சார்ந்தவாள்லாம் இங்கே நான் அவசரப்பட்டு இருக்கும்போது நான் மட்டும் போய் அந்த சுகத்தை அனுபவிக்கணுமா? எனக்கு அந்த மாதிரி சுகம் தேவையே இல்லை, நான் வரவே மாட்டேன். நீங்கள் துரியோதனுக்கே கொடுத்துங்க அந்த சுகத்தைன்னுவார். சொன்ன உடனே நாரதர் வந்து என்ன பண்ணுறதுன்னே புரியல, முடிப்பார். சரி நம்ம போகலாமன்னா வரமாட்டேன்னுவார். தர்மர் வரமாட்டேன்ன உடனே அதுக்குள்ளே ஒரு ஒரு முகூர்த்தம் நேரம் ஆகிடும். ஒரு முகூர்த்தம்ன்றது என்னன்னா 3:45 நாழி. 3:45 நாழின்றது 2.5 மணி நேரம். 1.5 மணி நேரம். 3:45 நாழின்றது 2.5 மணி நேரம் ஒரு நாழி. 3:45 நாழி 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம் அந்த நேரம் ஆகிடும். இந்த இதையெல்லாம் காமிச்சு குமிச்சு அவரை கூட்டுது, அவரை அது அனுபவிக்கிறது. அப்புறம் யமதர்மன் காட்சி கொடுப்பார். யமதர்மன் காட்சி கொடுத்து அது இந்த மாயையை எல்லாம் விளக்கிடுவார். விளக்கிட்டு எல்லாரும் நல்லா தான் இருப்பா. சும்மா மாயை தோட்டத்தை இவர் கொண்டு பண்ணார். நான் 3 தடவை உனக்கு டெஸ்ட் வச்சேன். ஒரு தடவை வந்து அங்கே நீ பூலோகத்தில் இருக்கும்போதே உனக்கு அந்த உன்னோட அண்ணா தம்பி வேலையெல்லாம் மயக்கம் அடிச்சு வச்சு உன்னை வர வச்சு உன்னை கேள்விகள்லாம் கேட்டு உன்னை ஒரு தடவை டெஸ்ட் வச்சேன். 2வது நாயா வந்து உன் கூடயே வந்தேன், அப்போ ஒரு டெஸ்ட் வச்சேன் உன்னை, நீ அந்த நாயை விட்டு வரமாட்டேன், அந்த டெஸ்ட்லையும் பாஸ் பண்ணிட்டேன். இது 3வது. உன்ட்ட வந்து இவாளுக்கு பட வேண்டிய அனுபவம், இவா இப்படிலாம் கஷ்டப்படுறான்ற மாதிரி காமிச்சு நீ வேணா இதுக்கு போயிடு, சொர்க்கத்துக்கு போயிடுன்னு சொன்னால் அதுக்கு நீ போக மாட்டேன்ட்ட. அதனால நீங்கள் எல்லாருமே பஞ்சபாண்டவர்கள் ஒன்றை சேர்ந்தவா, உன்னோட இப்போ நீ பார்த்தியா 3:45 நாழி, இவாளெல்லாம் அனுபவிக்கணும், இவன் கொஞ்சமாவது அனுபவிக்கணும். இவளோட இது வந்து அந்த தண்டனைகள்லாம் இல்லைன்னா கூட, அவன் செஞ்ச பாவங்களுக்கு பெரிய பெரிய தண்டனைகள்லாம் இல்லைன்னா கூட கொஞ்ச நேரமாவது அந்த தண்டனைகளை அனுபவிக்கணும். அதை தான் இந்த ஒரு முகூர்த்த நேரம் அவளை அனுபவிக்க வச்சு உனக்கு காமிச்சேன். இந்த ஒரு முகூர்த்த நேரம் முடிஞ்ச உடனே அவள்லாம் நன்னாயிடுவா, எல்லாரும் நன்னாயிடுவா, எல்லாரும் நன்னா வந்துடுவா. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து மோட்சத்துக்கு போகலாம், உங்களுக்கு மறுபிறவி கிடையாது, போகலாம் அப்படின்னு சேர்த்து எல்லாரையும் அனுப்பி வச்சுருவேன். எல்லாரும் சேர்ந்து நாரதர் வந்து கொண்டு போய் மோட்சத்தில் கொண்டு போய் தர்மரை உட்கார வச்சு தர்மருக்கு சிம்மாசனம் கொடுத்து தர்மருக்கு தேவையான எல்லா நெறிமுறைகளும் செஞ்சு பூலோகத்திலிருந்து உயிரோட நேராக வைகுண்டத்துக்கு போனவர்ன்றது யாருன்னா தர்மர் ஒருத்தர் தான். மீதெல்லாம் அவாவா செத்து போய் தான் போகிறாங்க. அதுக்கப்புறம் வைகுண்டத்துக்கு அவர் கூட்டு போகிறார், தர்மர் கூட்டு போகிறார், சிலர் சொர்க்கத்துக்கு போகிறா, அதெல்லாம் வேற. ஆனால் வைகுண்டத்துக்கு நேராக உயிரோட பூத உடலோட இந்த உடம்போட போனது யாருன்னா தர்மர் தான். அது என்னன்னா அவர் பண்ண அது வந்து ஏன்னா அந்த ஒரு முகூர்த்தம் அவர் அங்கே நிற்கிறார் பாருங்க அந்த யமலோகத்தில். யமலோகத்தில் வந்து அந்த ஒரு முகூர்த்தம் அவர் நிற்கிறது கூட அப்போ பீமா இவர் சொல்லுவார், யமன் சொல்லுவார், இந்த ஒரு முகூர்த்த காலம் நீ இங்கே இருக்க முடியாது அப்படின்னு. ஆமாம், நான் என்ன பாவம் பண்ணேன், என்னை கொண்டு இங்கே ஒரு முகூர்த்த காலம் நிற்க வச்சுட்டியே, இந்த இதெல்லாம் என்ன பார்க்குற மாதிரி வச்சுக்கே, அவெல்லாம் அனுபவிச்சா சொல்கிறேன், நானும் இவா கூட நின்று எல்லாத்தையும் கேட்டேனேன்னுவார். அது எதுக்குன்னா, நீ வந்து மகாபாரத யுத்தத்தில் துரோணரை ஏமாற்றி ஒரு பொய் சொன்ன இல்லையா, அந்த ஒரு பொய்யால துரோணரோட உயிரே போயிடுச்சுல, நீதான அதுக்கு காரணமாயிட்ட. நீ சொன்ன பொய்யை தான் நம்பினார் அவர், மற்றவா சொன்னதெல்லாம் நம்பலையே துரோணர், நீ உன் வாயால் சொன்னதை நம்பிட்டார் இல்லையா அப்படின்னு. அது ஆனால் அஸ்வத்தாமா அதக குஞ்சரகான்னு சொல்லுவார் இவர். குஞ்சரகான்னு சொல்லும்போது பாஞ்சசன்யத்தை ஊதிடுவார் கிருஷ்ணன், அதை மறைச்சிடுவார், அது வேற. ஆனால் அதை வந்து அவர் ப்ரிடிக்ட் பண்ணது வந்து துரோணர் வந்து ஒன்னதானே நீ உண்மையை சொல்லுவேன்னு பார்த்தார், நீயே அதை அப்படி சொன்ன. குஞ்சரகா அதகா அஸ்வத்தாமகான்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன, குஞ்சரகான்றதை முதலே சொல்லிட்டாலே, நீ ஏன் கடைசியில் குஞ்சரகான்றதை சொன்னேன், ஏதோ ஒரு பிளான் பண்ணி தானே பண்ணீங்க தர்ம. அது உண்மைதான், துரோணரை அழிக்கணுன்ற ஐடியாவில் பண்ணது தானே, பொய்யும் சொன்ன மாதிரி இருக்கக்கூடாது, துரோணரை அழியணும் இதுக்காக பண்ணது தானே. அதனால அதை சொல்லுவார். அதை சொன்ன உடனே இவன் அவருக்கு தர்மருக்கு அப்போதான் புரியும், எல்லாருக்கும் செய்கிறவா எல்லாருக்கும் அவளுக்கு ஒரு தண்டனை உண்டு. எல்லாரும் வைகுண்டத்தில் போய் அப்புறம் எல்லாருக்கும் வைகுண்ட பிராப்தி கொடுத்து வைகுண்டத்தில் அவளுக்கான தேவையான சிம்மாசனங்களை கொடுத்து வைகுண்டத்தில் அவளை பெருமையாக நடத்துகிறான். ஆக இதோட மகாபாரதம் எபிசோடெலாம் முடிஞ்சிடுறது. மகாபாரதம் எபிசோட் 141 எபிசோட். இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த கதையை நான் உங்களுக்கு சொன்னது எனக்கு முக்கியம், எனக்கு பாக்கியம், எனக்கு புண்ணியம். இதை கேட்டதில் உங்களுக்கு பாக்கியம். எல்லாம் நடந்து எல்லாருக்கும் வந்து எல்லாம் இந்த மகாபாரத கதையை வந்து கேட்கணுன்றது. பரீட்சித் மகாராஜா
மகாராஜாவுக்கு பரீட்சத்துக்கு வந்து வைகுண்டம் போகிறதுக்கு என்ன ஒரே வழின்னா, அதை வந்து வியாசர் சொல்லுவார், நீ வந்து இப்போ சுகமகரிஷியை கூப்பிட்டு இந்த மகாபாரதத்தை சொல்ல சொல்லி அதை கேளு, மகாபாரத கதையை கேளு முழுசா. அதை கேட்டால் உனக்கு இப்போ நேராக நீ வைகுண்டம் தான் போவேன், உனக்கு அது கிடையாது, சுகபிரமணத்தை சொல்ல சொல்லி கேளுங்குவார். சுகரும் வந்து சொல்லுவார். அது மாதிரி இங்கே ஏதோ நான் வந்து சுகர்னு சொல்லலை, நான் சுகர் மாதிரிலாம் கிடையாது. நான் ஏதோ சொன்னேன், எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். இதில் எத்தனையோ விட்டுட்டேன், எவ்வளோ விஷயங்களை நான் விட்டுட்டேன், உங்களுக்கு சொல்லலை. உங்களுக்கு சொல்லாத விஷயம் நிறைய இருக்குதுல்ல, அதையெல்லாம் நான் சொல்லலை, சொல்லாமலே நான் முடிச்சுட்டேன். நான் சொன்னது வந்து இந்த இந்த நரகத்தில் கிடைக்கிற தண்டனை தான், கருட புராணத்தில் வர தண்டனைகள் தான் நான் சொன்னேன். அதுதான் உங்களுக்கு முழுசாக சொன்னேன். அது தெரியணும், ஜனங்களுக்கு எல்லாருக்கும் வந்து மனசில் ஒரு பயமும் ஒரு இதுவும் உண்டாகணும், ஒரு தர்மத்தை பாதுகாக்கணுன்ற எண்ணம் உண்டாகணும். அதுக்காக தான் நான் சொன்னேன். நான் எப்படி சொன்னேனோ இதை யார் எத்தனை பேர் கேட்டீங்களோ, கேட்டவா எல்லாருக்கும் அவளுக்கு மோஷம் கிடைக்கணும்னு நான் இதோட பிரார்த்திக்கிறேன். நானும் எனக்கும் மனசை நான் தெளிவுபடுத்திக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. இந்த கதையை வந்து நான் என்ன சொல்ல வச்சதுக்கும் என்ன சொல்கிறதுக்கு இது பண்ணவளும், எனக்கு வாய்ப்பை கொடுத்தவாளுக்கும், இதை கேட்டு எனக்கு வந்து இது பண்ணவாளுக்கும், சப்போர்ட் பண்ணவாளுக்கும் எல்லாருக்கும் என் மனசார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. இதில் இந்த கதையில் வந்து நம்ம லிட்ரலி கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம், அவ்வளோதான். மற்றபடி இதில் எவ்வளவோ நான் சொல்லாத விஷயங்கள் நிறைய இருக்கு, சொல்லாத விஷயங்கள் நிறைய இருக்கு, எனக்கு மறந்து போன விஷயம் நிறையா இருக்கு, எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்கு, எனக்கு தெரிஞ்சும் சொல்லாத விஷயங்கள்ன்றது நிறையா இருக்கு. அந்த இடத்துக்கு நேராக விட்டு போய் மறந்து போய் அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம். அதனால மகாபாரத கதையில இது ஒரு பகுதி. இதுல இன்னும் நிறைய துணை கதைகள் இருக்கலாம். நிறைய துணை கதைகள் நான் விட்டுட்டேன், நிறைய துணை கதைகள் நான் சொல்ல. பாப்பிரிகன் கதையெல்லாம் ரொம்ப விசாலமான கதை, அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை, பெருசா சொல்லல. அரவான் கதையெல்லாம் பெரிய கதை. அரவான் வந்து 32 லட்சங்களும் பொருந்திடுவான். அது மாதிரி ஆம்பளை, அது மாதிரி ஆளை தான் மனசால கூட கெடாத ஒருத்தனை தான் இந்த யாகத்துக்கு பலி கொடுக்கணும்னு சொல்லுவான். அப்பதான் அந்த யாகம் விருத்தியாகன்னு கிருஷ்ணன் சொல்லுவார். சகாதேவனும் சொல்லுவான். சகாதேவன் தான் சாஸ்திரங்கள்ல சிறந்தவன், அவனே சொல்லுவான் 32 லட்சணங்களும் பொருந்தி அம்பியா கொடுக்கணும், மற்றவா எல்லாருக்கும் அங்ககீனம் இருக்கக்கூடாது, எல்லாம் இருக்கு, எல்லா லட்சணங்களும் பொருந்தி அங்கே இருக்கிறவன்றது பார்த்தா அரவான் மட்டும்தான் இருக்கான். இது மாதிரி நிறைய கதைகள் நான் சொல்லலை உங்களுக்கு சொல்லாத கதைகள் நிறைய இருக்கு. ஆக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பாரதத்தை இது இங்கே கொண்டு முடிச்சிருக்கேன். ஏதோ என் அறிவுக்கு எட்டின வரைக்கும். இதுக்கு மேலே ஏதாவது நிறைய விஷயங்கள் சொல்லாத விஷயங்களும் இருக்குது, எனக்கு தெரியாத விஷயங்களும் இருக்குது, நிறைய மறந்து போன விஷயங்களும் இருக்குது. ஆக இது எல்லாத்தையும் பொறுத்துட்டு இந்த அளவில் மகாபாரதத்தை கேட்டு எனக்கு சிறப்பித்து நான் சொல்ல நீங்கள் கேட்க எல்லாம் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்தாலும் கேளுங்க என்கிட்ட. எனக்கு தெரியல, நிறையா விட்டுட்டேன் நானே. நான் என்னென்ன விட்டுருக்கேன் ஏதாவது உங்களுக்கு யாராவது ஞாபகப்படுத்த முடியும்னா ஞாபகப்படுத்துங்கோ, கேளுங்கோ. உங்களுக்கு ஏதாவது இதில் சந்தேகம் இருந்து நான் சொன்னதில் இருந்ததுன்னா கேளுங்கோ, அதுவும் பதில் சொல்கிறேன். நான் சில நேரத்தில் அந்த சொல்கிற ஃப்ளோவில் நான் வந்து உபன்யாசம் கிடையாது, நான் இது ஒரு ஒரு இதை ஒரு வைராக்கியமாக எடுத்துகிட்டு பண்ணேன், அவ்வளோதான். அதனால் நான் சொல்லும்போது சில நேரத்தில் வந்து பேரெல்லாம் மாறி இருக்கும். சமயத்தில் பீமன்றதுக்கு பதிலாக பீஷ்மன் இருப்பேன், அது மாதிரி ஏதாவது மாறி இருக்கும். அது மாதிரி ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் அதெல்லாம் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி சரி பண்ணிங்கோ, எல்லாம் கரெக்டாக பண்ணிங்கோ. முக்கியமாக உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்ததுன்னா
என்னை கூப்பிட்டு கேளுங்க. கதையில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, உங்களுக்கு சந்தேகம் இருந்தது, இந்த இடத்துல இது மாதிரி இருக்கே அது மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா கேளுங்க. என்னால் முடிஞ்சா பதில் சொல்கிறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் பதில் சொல்கிறேன், நான் ரெஃபர் பண்ணியும் சொல்கிறேன், அதெல்லாம் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த மகாபாரதத்தை கடைசி வரைக்கும் இருந்து கேட்டவாளுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.